செக்ஸ் இல்லாமல் வாழ்க்கை ஏன் முழுமையடையாது என்று நீங்கள் கேட்கிறீர்களா? கேள்வி தவறு என்று நான் சொல்கிறேன். வாழ்க்கை ஏன் முழுமையடையாமல் இருப்பது என்பது கேள்வி அல்ல. உங்கள் வாழ்க்கையை ஏன் முழுமையடையாமல் வைத்திருக்கிறீர்கள் என்பதுதான் கேள்வி. உங்கள் மிகவும் இயற்கையான, மிகவும் படைப்பாற்றல் மிக்க, மிகவும் துடிப்பான சக்தியை நீங்கள் அடக்கிவிட்டீர்கள். அதை ஒரு குற்றமாக மாற்றிவிட்டீர்கள். மேலும் இந்த அடக்குமுறை உங்களை ஒரு மரண வாழ்க்கையை வாழ கட்டாயப்படுத்தியுள்ளது. இந்த மாயையின் வலையை உடைப்போம். இந்த உண்மையின் கடலில் மூழ்குவோம். வாழ்க்கை எங்கிருந்து தொடங்குகிறது என்று சிந்தியுங்கள். ஒரு விதையிலிருந்து. அந்த விதை எப்படி உருவாகிறது? ஆண் மற்றும் பெண், சிவன் மற்றும் சக்தி, சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய இரண்டு ஆற்றல்களின் ஒன்றியம். இந்த ஒன்றியம் சாதாரண நிகழ்வு அல்ல. இது படைப்பின் நடனம். இரண்டு எதிர்த்துருவங்கள் ஒன்றாக மாறும் தருணம். அந்த ஒற்றுமையில் ஒரு புதிய வாழ்க்கை பிறக்கிறது. செக்ஸ் என்பது உடலின் ஒரு விளையாட்டு மட்டுமல்ல, இது தெய்வீக படைப்பாற்றலின் கொண்டாட்டம். பாருங்கள், இந்த உலகில் உள்ள அனைத்தும், ஒவ்வொரு பூவும், ஒவ்வொரு மரமும், ஒவ்வொரு பறவையும், ஒவ்வொரு மனிதனும் இந்த ஒன்றியத்திலிருந்து பிறக்கின்றன. செக்ஸ் என்பது எல்லையற்றது. இந்த வரையறுக்கப்பட்ட உலகத்திற்குள் நுழையும் கதவு. இது நித்தியத்தை நிகழ்காலத்துடன் இணைக்கும் பாலம். சரி, ஏன் அதை பாவம்னு சொல்றீங்க? ஏன் அடக்குறீங்க? ஏன்னா உடல் அழுக்கு, ஆசை அசுத்தம்னு உனக்கு கற்பிக்கப்பட்டிருக்கு. ஆனா ஆசை அசுத்தம் இல்லைன்னு நான் சொல்றேன். உன் மனசுதான் அசுத்தம். உன் மனசுதான் அதை அசுத்தமா பார்க்குது. ஏன்னா நீ உயிருக்கு பயப்படுற. நான் உன்னை கேட்கிறேன், படைப்பின் அஸ்தவாரமாயிருக்கிற விஷயம் எப்படி பாவமாயிருக்க முடியும்? வாழ்க்கையின் ஆரம்பம் எப்படி அசுத்தமாயிருக்க முடியும்? அது உன் பயம், உன் அறியாமை. அது உன்னை உண்மையிலிருந்து விலக்கி வைக்கிறது. செக்ஸ் தான் உன் சக்தி. அது உனக்குள்ள எரியிற நெருப்பு. அதை அணைக்க முயற்சிக்காதே. அதை புரிந்துகொள். வாழு. அன்போடு விழிப்புணர்வுடன் வாழு. அது உன்னை தெய்வீகத்துக்கு இட்டுச் செல்லும். நீ எப்போதாவது ஒரு பூவை பார்த்திருக்கியா? அது தன் அழகை மறைக்காது. அது தன் நறுமணத்தை அடக்காது. இது தன் இயல்புன்னு அதுக்கு தெரியும். அதனால அது சுதந்திரமா பூக்குது. செக்ஸ் தான் உன் இயல்பு. அதை மறைக்காதே, அடக்காதே. அதை பூக்க விடு. ஏனென்றால் நீ உன் இயல்பை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் உனக்குள்ள இருக்கிற இறுதி உண்மையை நீ அறிய முடியும். பாலினத்தை அதிகம் அடக்கும் சமூகங்கள்தான் மிகவும் நோய்வாய்ப்பட்டவை என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஏனென்றால் இயற்கையாக பாய விரும்பும் ஆற்றலை நீங்கள் நிறுத்தும்போது அது சிதைந்துவிடும். அது கோபமாக மாறும். அது வன்முறையாக மாறும். அது வெறுப்பாக மாறும். பாலினத்தை அடக்கும் சமூகம் தற்கொலை என்று நான் சொல்கிறேன். ஏனென்றால் பாலினத்தை அடக்குவது வாழ்க்கையை அடக்குவதாகும். நீங்கள் எப்போதாவது ஒரு நதியை பார்த்திருக்கிறீர்களா? நீங்கள் ஒரு நதியை அணைக்கும் போது, அது ஓடுவதை தடுக்கும்போது அது அழுகத் தொடங்குகிறது. அதன் நீர் அழுக்காகிறது. ஆனால் நீங்கள் அதை பாய விடும்போது அது தூய்மையாகவே இருக்கும். அது பாடுகிறது. அது நடனமாடுகிறது. பாலினம் என்பது உங்களுக்குள் இருக்கும் நதி. அதை தடுக்க முயற்சிக்காதீர்கள். அதை பாய விடுங்கள். அன்போடு பாய விடுங்கள். ஏனென்றால் ஓடுவது உயிருடன் இருக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஒரு வில்லாவத்தில் ஒரு முனிவர் வாழ்ந்தார். அவர் கடவுள் பக்தியில் மூழ்கி ராவும் பகலும் கழித்தார். அவர் சொன்னார், நான் பாலினத்தை துறந்துவிட்டேன். ஆசைகளை கொன்றுவிட்டேன். ஆனால் இரவில் அதே ஆசைகள் அவரது கனவுகளில் நடனமாடின. அவர் பகலில் வழிபட்டார். இரவில் அவரது மனம் அவரை ஏமாற்றியது. ஒரு நாள் அவர் என்னிடம் வந்து, என்னால் தியானிக்க முடியவில்லை. எனது மனம் அலைவாய்கிறது என்றார். நான் சொன்னேன், நீ உன் சக்தியை அடக்கிவிட்டாய். அதை ஏற்றுக்கொள். அதை வாழு. அதை அன்போடு வாழு. துறவி முதலில் அதிர்ச்சியடைந்தார். பின்னர் அவர் எனது பேச்சை கேட்டார். சில மாதங்களுக்கு பிறகு அவர் திரும்பினார். அவரது முகம் பிரகாசமாக இருந்தது. அவர் சொன்னார், இப்போது எனக்கு புரிகிறது. எனது சக்தி என்னுடன் இருக்கிறது, எனக்கு எதிராக அல்ல. சிலர் பாலினத்தை விட்டுவிடு என்று சொல்வனை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். நான் சொல்கிறேன், விட்டுவிடாதே. புரிந்துகொள். துறவரம் என்பது அறியாமை. புரிதல் என்பது ஞானம். பாலினத்தை விட்டுவிடுபவர் தனது சக்தியை கொன்றுவிடுகிறார். அவர் உங்களுக்குள் இருக்கும் நெருப்பை அணைக்கிறார். நெருப்பு இல்லாமல் நீங்கள் என்ன? ஒரு குளிர்ச்சியான இறந்த உடல். ஆனால் பாலினத்தை புரிந்து கொள்பவர் அந்த நெருப்பை தியானத்தின் சுடராக மாற்றுகிறார். பாலினமும் அன்பும் தனித்தனி அல்ல. காதல் என்பது பூ. பாலினம் அதன் வேர். வேரில்லாமல் ஒரு பூ எப்படி மலரும்? நீங்கள் காதலை பற்றி பேசுகிறீர்கள். ஆனால் நீங்கள் பாலினத்தை அழுக்கு என்று அழைக்கிறீர்கள். அது பூவை புகழ்ந்து வேரை வெட்டுவது போன்றது. நான் சொல்வது போல் அன்பும் பாலினமும் ஒரே ஆற்றலின் இரண்டு வடிவங்கள். நீங்கள் அன்புடன் உடலுறவு கொள்ளும்போது அது புனிதமாகிறது. அது வழிபாடாகிறது. உங்கள் காதலியுடன் அந்த நெருக்கமான தருணத்தில் நீங்கள் இருக்கும்போது அந்த தருணம் இனி வெறும் உடல் ரீதியானதல்ல. அது ஒரு தியானமாக மாறலாம். அந்த தருணத்தில் நேரம் நின்று விடுகிறது. மனம் மறைந்துவிடும். நீங்கள் இருவரும் ஒன்றாகி விடுவீர்கள்.
அந்த ஒற்றுமையில் நீங்கள் தெய்வீகத்தின் ஒரு காட்சியை பெறுகிறீர்கள். ஏனென்றால் தெய்வீகம் பிரிவினையில் அல்ல, ஒற்றுமையில் உள்ளது. பாலினம் என்பது நீங்கள் பிரிவினையை விட்டுவிட்டு ஒற்றுமையில் மூழ்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த தருணத்தை லேசாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். உங்கள் காதலியின் கண்களை பார்க்கும்போது, அவர்களின் சுவாசத்தை கேட்கும்போது, அவர்களின் அரவணைப்பை உணரும்போது, அந்த தருணத்தில் முழுமையாக இருங்கள். அந்த தருணத்தை வழிபாடாக மாற்றுங்கள். அந்த தருணத்தில் கடந்த காலமோ எதிர்காலமோ இல்லை, இப்போதுதான் இருக்கிறது. இப்போதுதான் கடவுள் இருக்கிறார். 2 காதலர்கள் ஒருவரையொருவர் முழுமையாக இழந்ததை நீங்கள் எப்போதாவது பார்த்தீர்களா? அவர்களின் கண்களில் ஒரு பிரகாசம் இருக்கிறது, அவர்களின் முகங்களில் ஒரு அமைதி இருக்கிறது. ஏனென்றால் அந்த தருணத்தில் அவர்கள் காலத்தை மீறுகிறார்கள், அவர்கள் மனதை மீறுகிறார்கள். அன்பு மட்டுமே இருக்கும் இடத்தை அவர்கள் அடைகிறார்கள், ஒற்றுமை மட்டுமே. இது தியானம், இது சமாதி. நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? ஏனென்றால் சமூகம் உங்களை பயமுறுத்தியுள்ளது. மதத்தின் பெயரால், ஒழுக்கத்தின் பெயரால் செக்ஸ் ஒரு பாவம் என்று உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் நான் கேட்கிறேன், படைப்பின் அடித்தளமாக இருப்பது எப்படி பாவமாக இருக்க முடியும்? இது சமூகத்தின் சதி. உங்களை பலவீனமாக வைத்திருக்க, உங்களை அடிமைப்படுத்த சமூகம் உங்கள் மிகவும் இயற்கையான ஆற்றலை குற்றமாக்கியுள்ளது. செக்ஸ் பாவம் என்று அழைக்கும் பாதிரியார்கள்தான் மிகவும் சிதைந்த எண்ணங்களால் நிரப்பப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? ஏனென்றால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஆற்றல் மனதை கெடுக்கிறது. நான் சொல்கிறேன், செக்ஸை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை நேசியுங்கள், அதை மதியுங்கள். ஏனென்றால் நீங்கள் ஏற்றுக்கொள்வது உங்களை விடுவலிக்கிறது, நீங்கள் அடக்குவது உங்களை அடிமைப்படுத்துகிறது. சமூகம் உங்களுக்கு செக்ஸ் அழுக்கு என்று கற்றுக் கொடுத்தது. ஆனால் எதுவும் அழுக்கு இல்லை என்று நான் சொல்கிறேன். அழுக்கு உங்கள் மனதில் இருக்கிறது. உங்கள் மனம் அதை அழுக்காக பார்க்கிறது. ஏனென்றால் நீங்கள் வாழ்க்கையை பயப்படுகிறீர்கள், நீங்கள் உங்கள் சக்தியை பயப்படுகிறீர்கள், நீங்கள் உங்கள் உடலை பயப்படுகிறீர்கள். ஆனால் நான் உங்கள் உடலை அபயமெங்கள் என்று சொல்கிறேன். அது கடவுளின் கோவில். அதில் இருக்கும் ஒவ்வொரு ஆசையும் ஒவ்வொரு சக்தியும் கடவுளிடமிருந்து வந்த பரிசு. நான் உங்களுக்கு இன்னொரு கதையை சொல்கிறேன். ஒருமுறை ஒரு இளைஞன் என்னிடம் வந்தான். அவன் காதலிக்க விரும்புகிறேன், ஆனால் என் மனம் அதை தவறு என்று சொல்கிறது என்றான். நான், உன் மனம் அல்ல, சமூகம்தான் பேசுகிறது, உன் இதயத்தை கேள் என்றேன். அவன் கேட்டான், ஆனால் நான் காதலில் விழுந்துவிட்டால் என்ன என்றான். நான், காதலில் விழுந்தால் நீ கடவுளை காண்பாய் என்றேன். அந்த இளைஞன் சிரித்துவிட்டு வெளியேறினான். சில வருடங்களுக்கு பிறகு அவன் முகம் பிரகாசமாக திரும்பியது. அவன், நான் நேசித்தேன், வாழ்க்கையை அறிந்தேன் என்று சொன்னான். நான், இப்போது உனக்கு புரிகிறது. காதலும் காமமும் கடவுளுக்கான கதவுகள். காமம் என்பது ஆரம்பம் மட்டுமே, முடிவு அல்ல. அது உன்னை உன்னுக்குள் அழைத்துச் செல்லும் கதவு. ஓஷோ சொல்கிறார், காமத்தை அடக்காதே, அதை புரிந்துகொள். நீங்கள் அந்த தருணத்தில் முழுமையாக இருக்கும்போது, அதில் தொலைந்து போகும்போது, அது ஒரு தியானமாக மாறும். அந்த தருணத்தில் கடந்த காலமும் இல்லை, எதிர்காலமும் இல்லை. இப்போதுதான் இருக்கிறது, இப்போதுதான் கடவுள் இருக்கிறார். இதைத்தான் தந்திரம் கற்றது. தந்திரம் கூறுகிறது, காமத்தை நிராகரிக்காதே, அதை ஒரு சாதனாவாக ஆக்கிக்கொள். உங்கள் காதலியுடன் அந்த நெருக்கமான தருணத்தில் இருக்கும்போது, அந்த தருணத்தை வழிபாடாகல்லாள். உங்கள் உடலை ஒரு கோவிலாகவும் அந்த இணைவை ஒரு பிரார்த்தனையாகவும் கருதுங்கள். அந்த தருணத்தில் நீங்கள் வெறும் 2 உடல்கள் அல்ல, 2 ஆன்மாக்கள் ஒன்றாகின்றன. ஒரு பயிற்சியை நான் பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் உங்கள் காதலியுடன் இருக்கும்போது அந்த தருணத்தை முழுமையாக உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் மூச்சை பாருங்கள், உங்கள் இதயத் துடிப்பை உணருங்கள், உங்கள் காதலியின் மூச்சை கேளுங்கள். அவர்களின் கண்களில் மூழ்கிவிடுங்கள். அவர்களின் ஆற்றல் உங்களுக்குள் பாயட்டும். உங்கள் மனதை அந்த தருணத்தில் அலைய விடாதீர்கள். அந்த தருணத்தில் முழுமையாக இருங்கள். அந்த தருணம் காலத்தை மீறுவதை நீங்கள் காண்பீர்கள். அந்த தருணம் உங்களை அன்பு மட்டுமே, ஒற்றுமை மட்டுமே, கடவுள் மட்டுமே உள்ள இடத்திற்கு அழைத்துச் செல்லும். பாலினத்தை அடக்கும் ஒரு சமூகம் ஒரு நோய்வாய்ப்பட்ட சமூகம். இன்றைய மனிதன் எவ்வளவு மன அழுத்தத்தில் இருக்கிறான் என்று பாருங்கள். ஏனென்றால் அவர்கள் தங்கள் அசல் ஆற்றலில் இருந்து துண்டிக்கப்படுகிறார்கள். அவர்கள் தங்கள் வேர்களிலிருந்து துண்டிக்கப்படுகிறார்கள். பாலினத்தை அடக்குவதன் மூலம் உங்கள் படைப்பாற்றல், உங்கள் மகிழ்ச்சி, உங்கள் கொண்டாட்டம் இறந்துவிடும். நீங்கள் ஒரு இயந்திர வாழ்க்கையை வாழத் தொடங்குகிறீர்கள். நீங்கள் வாழ்கிறீர்கள், ஆனால் உயிருடன் இல்லை. நான் உங்களை உயிருடன் இருக்கச் சொல்கிறேன். உங்கள் ஆற்றல் பாயட்டும். அதற்கு அன்பை கொடுங்கள், அதை மதியுங்கள். ஏனென்றால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஆற்றல் உங்களை உயர்த்தும் ஆற்றல். நீங்கள் அடக்கும் சக்தி
உங்களை கீழே இழுக்கிறது. பாலுறவை அடக்குபவர்களின் முகத்தில் ஒரு சோகம் இருப்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். அவர்களின் கண்கள் பிரகாசிப்பதில்லை. ஏனென்றால் அவர்கள் தங்கள் உயிர் சக்தியை கொன்றுவிட்டார்கள். ஆனால் பாலுறவை ஏற்றுக்கொள்பவர்கள், அதை அன்புடனும் விழிப்புணர்வுடனும் வாழ்பவர்கள், அவர்களின் முகத்தில் ஒரு பிரகாசம் இருக்கும். அவர்களின் கண்கள் நடனமாடுகின்றன. அவர்களின் வாழ்க்கை ஒரு கொண்டாட்டமாக மாறுகிறது. நான் உங்களுக்கு இன்னொரு கதையை சொல்கிறேன். ஒருமுறை ஒரு வயதானவர் என்னிடம் வந்தார். அவர் சொன்னார், என் வாழ்நாள் முழுவதும் நான் பாலுறவை ஒரு பாவமாக கருதினேன். இப்போது நான் வயதாகிவிட்டேன். என் மனம் இன்னும் அதை நோக்கி அலைகிறது. நான் சொன்னேன், நீ உன் சக்தியை அடக்கி வைத்தாய், அதனால்தான் அது உன்னை வேதனைப்படுத்துகிறது. இன்னும் தாமதமல்ல, உன் சக்தியை ஏற்றுக்கொண்டு அதை அன்புடன் வாழு. வயதானவர் சிரித்துக்கொண்டே, இப்போது என் வயதில் என்றார். நான், வயது பற்றி என்ன? காதலுக்கு வயதில்லை என்றேன். அவர் வெளியேறினார். சில மாதங்களுக்குப் பிறகு அவர் எனக்கு எழுதினார். அவர் எழுதினார், நான் மீண்டும் என் மனைவியை நேசித்தேன். முதல் முறையாக நான் உயிருடன் உணர்ந்தேன். வாழ்க்கை முழுமையடைந்தது. உடலும் ஆன்மாவும் தனித்தனியாக இல்லை. பாலுறகும் தியானமும் தனித்தனியாக இல்லை. நீங்கள் பாலுறவை ஏற்றுக்கொள்ளும்போது உங்கள் உடலை ஏற்றுக்கொள்கிறீர்கள். மேலும் தங்கள் உடலை ஏற்றுக்கொள்பவர்கள் மட்டுமே தங்கள் ஆன்மாவை அறிய முடியும். ஏனென்றால் உடல் ஆன்மாவின் கோவில். எண்ணம், சொல் மற்றும் செயலில் தூய்மையாக இருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் சொல்கிறேன், உங்கள் உடலில், உங்கள் ஆசைகளில், உங்கள் சக்தியில் தூய்மையாக இருங்கள். அவற்றை அடக்காதீர்கள். அவற்றை வாழுங்கள். அவற்றை உங்கள் தியானமாக மாற்றுங்கள். ஏனென்றால் நீங்கள் யார் என்பது கடவுள். உங்கள் உடல், உங்கள் ஆசைகள், உங்கள் சக்தி அனைத்தும் கடவுளின் ஒரு பகுதி. உங்கள் உடலை தழுவிக்கொள்ளச் சொல்கிறேன். அதை நேசியுங்கள். அதை மதியுங்கள். ஏனென்றால் அது உங்கள் முதல் குரு. அது உங்களுக்கு வாழ்க்கை என்றால் என்ன என்பதை கற்றுக் கொடுக்கிறது. அது உங்களுக்கு ஆற்றல் என்றால் என்ன என்பதை கற்றுக் கொடுக்கிறது. மேலும் அந்த ஆற்றலை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது அது உங்களை தியானத்திற்கு அழைத்துச் செல்கிறது. பாருங்கள், இது உங்கள் சமூகம் மட்டுமல்ல. ஒவ்வொரு சமூகமும், ஒவ்வொரு கலாச்சாரமும் ஏதோ ஒரு வடிவில் பாலினத்தை அடக்கியுள்ளன. மேற்கில் அது இரகசியமாக வைக்கப்பட்டது. கிழக்கில் அது ஒரு பாவமாக கருதப்பட்டது. ஆனால் தந்திரம் போன்ற சில பண்டைய மரபுகள் இருந்தன. பாலினத்தை வழிபாடாக கருதின. தந்திரம் சொன்னது, பாலினத்தை நிராகரிக்காதே, அதை புரிந்துகொள், அதை ஒரு ஆன்மீக பயிற்சியாக மாற்று. மேற்கில் ஃப்ராய்ட் பாலினம் என்பது மனிதனின் அடிப்படை ஆற்றல் என்று சொன்னார். ஆனால் அவர் அதை உளவியல் மட்டத்தில் மட்டுமே பார்த்தார். ஃப்ராய்ட் முழுமையற்றவர் என்று நான் சொல்கிறேன். செக்ஸ் என்பது வெறும் உளவியல் மட்டுமல்ல, அது ஆன்மீகம். அது உங்களை உடலிலிருந்து ஆன்மாவிற்கு அழைத்துச் செல்லும் சக்தி. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கிழக்கும் மேற்கும் சேர்க்க வேண்டும். தந்திரத்தை பற்றிய புரிதலை ஃப்ராய்டின் கண்டுபிடிப்புடன் இணையுங்கள். அப்போது செக்ஸ் என்பது வாழ்க்கையின் எவ்வளவு அம்சங்களையும் புரிந்து கொள்ள உதவும் ஒரு மர்மம் என்பதை நீங்கள் காண்பீர்கள். சமூகம் மாற வேண்டும். செக்ஸை ஒரு பாவம் என்று சொல்வதை நாம் நிறுத்த வேண்டும். அதை ஒரு கொண்டாட்டமாக நாம் பார்க்க வேண்டும். பள்ளிகளில் குழந்தைகளுக்கு பாலியல் பற்றி கற்பிக்க வேண்டும். அதை மறைப்பதன் மூலமல்ல, மாறாக அன்புடனும் மரியாதையுடனும் விளக்குவதன் மூலம். ஏனென்றால் அதன் வேர்களை ஏற்றுக்கொள்ளும் ஒரு சமூகம் மட்டுமே மலரும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், பாலியத்தை ஒரு இரகசியமாக மாற்றாதீர்கள். அதை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். குழந்தைகளுக்கு அதை விளக்குங்கள். அது வாழ்க்கையின் ஒரு பகுதி என்று அவர்களிடம் சொல்லுங்கள். அது புனிதம். அது இயற்கையானது. நீங்கள் குழந்தைகளுக்கு அன்புடனும் விழிப்புணர்வுடனும் உடலுறவை வாழ கற்றுக் கொடுக்கும்போது அவர்கள் வக்கரமாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். அவர்கள் உயிருடன் இருப்பார்கள். பாலியல் விடுதலைக்கான கதவு. அது உங்களை உடலிலிருந்து ஆன்மாவிற்கு அழைத்துச் செல்லும் ஏணி. ஆனால் இதற்காக நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். நீங்கள் நேசிக்க வேண்டும். அந்த நேரத்தில் நீங்கள் முழுமையாக இருக்க வேண்டும். நான் உங்களுடன் மற்றொரு பயிற்சியை பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் உங்கள் அன்புக்குரியவருடன் இருக்கும்போது அந்த நேரத்தில் உங்கள் மூச்சை மெதுவாக்குங்கள். உங்கள் இதயத்தின் துடிப்பை உணருங்கள். உங்கள் அன்புக்குரியவரின் மூச்சு உங்கள் வழியாக பாயட்டும். உங்கள் கண்களை பாருங்கள். அவர்களின் ஆற்றல் உங்களை உள்வாங்கட்டும்.
அந்த நேரத்தில் உங்கள் மனதை அலைய விடாதீர்கள். அந்த நேரத்தில் முழுமையாக இருக்கட்டும். அந்த தருணம் உங்களை காலத்திற்கு அப்பாற்பட்டு அழைத்துச் செல்லும். அந்த தருணம் உங்களுக்கு தெய்வீகத்தின் ஒரு காட்சியை தரும். செக்ஸ் என்பது இனப்பெருக்கத்திற்கு மட்டுமல்ல, அது உங்கள் படைப்பாற்றலின் மூலமாகும். நீங்கள் உங்கள் பாலியல் ஆற்றலை ஏற்றுக்கொள்ளும் போது அது உங்கள் படைப்பாற்றலை பிறப்பிக்கிறது. கவிஞர்கள் தங்கள் கவிதைகளில், ஓவியர்கள் தங்கள் ஓவியங்களில், இசையமைப்பாளர்கள் தங்கள் இசையில், அனைவரும் தங்கள் பாலியல் ஆற்றலை வெளிப்படுத்துகிறார்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பாலியல் ஆற்றலை அடக்காதீர்கள். அதை படைப்பாக மாற்றுங்கள். அதை கலையாக, இசையாக, நடனமாக, தியானமாக மாற்றுங்கள். ஏனென்றால் இதுதான் உங்களை உயிர்ப்பிக்கும் ஆற்றல். இதுதான் உங்களை தெய்வீகத்துடன் இணைக்கும் ஆற்றல். ஒரு நடனக் கலைஞர் என்னிடம் வந்தாள். அவள் சொன்னாள், நான் நடனமாடும்போது நான் தெய்வீகத்திற்கு நெருக்கமாக இருப்பதாக உணர்கிறேன். ஆனால் மக்கள் அது தவறு என்று கூறுகிறார்கள். நான் சொன்னேன், மக்கள் சொல்வதை கேட்காதீர்கள். உங்கள் நடனம் உங்கள் தியானம். உங்கள் நடனம் உங்கள் காதல். உங்கள் நடனம் உங்கள் பாலியல். அதுதான் விஷயம். நான் சொன்னேன், ஆம், உங்கள் நடனம் உங்கள் பாலியல். ஏனென்றால் இதுதான் உங்களை உயிர்ப்பிக்கும் ஆற்றல். அவள் நடனத்திற்கு திரும்பி தன்னுடைய நடனத்தை ஆழப்படுத்தினாள். அவள் சொன்னாள், இப்போது என் நடனம் என் பிரார்த்தனையாக மாறிவிட்டது. நீங்கள் உங்கள் காதலியுடன் இருக்கும் அந்த தருணத்தை நீங்கள் எப்போதாவது அனுபவித்தீர்களா? காலம் அசைவதில்லை போல தோன்றுகிறது. கடந்த கால நினைவுகள் இல்லாத, எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் இல்லாத அந்த தருணம். நிகழ்காலம் மட்டுமே இருக்கும். செக்ஸ் என்பது காலம் மறைந்து போகும் கதவு என்று நான் சொல்கிறேன். அது நீங்கள் எல்லையற்றவற்றுடன் ஒன்றாக மாறும் தருணம். செக்ஸ் என்பது ஒரு பாவம் என்று சமூகம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துள்ளது. ஆனால் செக்ஸ் என்பது தெய்வீகத்துடன் நீங்கள் நடனமாடும் புனிதமான தருணம் என்று நான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் காதலியின் கைகளில் இருக்கும்போது, அவர்களின் மூச்சு உங்கள் கைகளுடன் கலப்பதை நீங்கள் உணரும்போது, அந்த தருணத்தில் என்ன நடக்கும்? உங்கள் மனம் அமைதியாகிவிடும். உங்கள் உணர்வு நிகழ்காலத்தில் மட்டுமே தங்கியுள்ளது. தியானத்தில் ஒரு தேடுபவர் தேடும் நிலை இதுதான். செக்ஸை ஒரு தியானமாக்குங்கள் என்று நான் சொல்கிறேன். அந்த தருணத்தில் உங்களை முழுமையாக மூழ்கடித்து விடுங்கள். உங்கள் காதலியின் கண்களை பாருங்கள். அவர்களின் ஆற்றல் உங்களை உள்வாங்கட்டும். அந்த தருணம் உங்களுக்கு எல்லையற்றதை பற்றிய ஒரு பார்வையை தருவதை நீங்கள் காண்பீர்கள். செக்ஸ் இல்லாமல் இந்த முடிவிலியை நீங்கள் எப்படி அறிவீர்கள்? வாழ்க்கையின் இந்த ஆழமான ரகசியம் உங்களிடமிருந்து மறைக்கப்பட்டிருக்கும். உங்கள் உடல் உங்கள் முதல் கோயில். செக்ஸ் என்பது அந்த குருவின் முதல் போதனை. நீங்கள் பிறந்தபோது உங்கள் உடல் உங்கள் முதல் கோயிலாக இருந்தது. அது உங்களுக்கு சுவாசிக்கவும், பசிக்கவும், நேசிக்கவும் கற்றுக் கொடுத்தது. மேலும் செக்ஸ் நீங்கள் தனியாக இல்லை என்பதை கற்றுக் கொடுத்தது. இது உங்களுக்கு மற்றவர்களுடன் இணைந்திருப்பதை இது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் படைப்பின் ஒரு பகுதி என்பதை இது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. செக்ஸ் இல்லாமல் வாழ்க்கை முழுமையடையாது. ஏனென்றால் செக்ஸ் என்பது வாழ்க்கையின் அடித்தளம். அது உங்களை உயிர்ப்பிக்கும் ஆற்றல். அதை அடக்காதீர்கள். அதை வாழுங்கள். அதை ஒரு தியானமாக்குங்கள். நீங்கள் அன்புடன், விழிப்புணர்வுடன் செக்ஸ் வாழும்போது அது உங்களை தெய்வீகத்திற்கு நெருக்கமாக கொண்டு வருகிறது. வாழ்க்கை ஒரு நடனம். செக்ஸ் என்பது அந்த நடனத்தின் முதல் துடிப்பு. அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை தழுவுங்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு கொண்டாட்டமாக மாறுவதை பாருங்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு பாடலாக மாறும். உங்கள் வாழ்க்கை ஒரு தியானமாக மாறும்.